நமக்கு இங்க வீடுலாம் இருக்குல்ல, கஷ்டப்பட்டு லோன்லாம் வாங்கி கட்டியிருக்கோம்ல, அதே மாதிரி ஸ்பேஸ்ல ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணி, அங்க கட்டின வீடு தான் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். நெறைய கண்ட்ரீஸ் வந்து அவங்களுக்குன்னு தனியா ஸ்பேஸ் ஸ்டேஷன் வச்சிருக்காங்க. ஆனாலும் ஆஸ்ட்ரோனட்ஸ் எல்லாமே போய் பார்க்கணும் அப்படின்னு ஒரு நினைக்கிற இடம்னா, அது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் தான். எல்லா கண்ட்ரீஸ்ல இருந்துமே நெறைய பேர் இதுவரைக்கும் அங்க வந்து ஒரு 18 கண்ட்ரிலேருந்து நெறைய பேர் வந்து ரிசர்ச்சுக்காக போயிருக்காங்க. பூமியிலேருந்து ஒரு 400 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய இடம் தான் இது. நாம வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னதும் ஏதோ ஒரு 10க்கு 10 ரூம் இருக்கும் அப்படின்னு நினைக்க கூடாது. அதோட சைஸ் மட்டுமே ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் சைஸ் இருக்கும். உள்ள ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ள 4-5 பெட்ரூம் இருக்கும். 2 ஓப்பன் இருக்கும். ஒன்னு வந்து இங்க பூமியிலேருந்து போறவங்க அங்க உள்ள போறதுக்கான அந்த என்ட்ரன்ஸ், இன்னொன்னு அங்க இருக்கக்கூடியவங்க ஸ்பேஸ் வாக் போகணும் அப்படின்னா அதுக்கான ஒரு டோர் இருக்கும். உள்ள 2 பேர் வந்து எப்பொழுதுமே மெயின்டெனன்ஸுக்கு இருந்துகிட்டே இருப்பாங்க. லேப் இருக்கும். அதை தாண்டி ரிசர்ச் பண்றதுக்கான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் எல்லாமே இருக்கும். எல்லா வசதியும் இருக்கக்கூடிய இடம் தான். ஒரு நேரத்துல வந்து நம்ம ஸ்பேஸுக்கு போறாங்க அப்படின்னா ஆஸ்ட்ரோனட்ஸ் என்ன பண்ண முடியும்னா டேப்லெட்ஸ் இதை மாதிரி தான் எடுத்துட்டு போய் சாப்பிடுவாங்க. ஆனா இப்போ வந்து என்ன வேணாலும் எடுத்துட்டு போகலாம். பூமியிலேருந்து நம்ம மீன் குழம்புலேருந்து சப்பாத்திலேருந்து எது வேணாலும் எடுத்துட்டு போகலாம். அந்த அளவுக்கு இப்போ ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறது பூமியில இருக்க ஒரு வீடு மாதிரியே மாறி இருக்கு. சரி, இவ்வளவு செலவு பண்ணி இங்க இவ்வளவு வீடு இருக்கு, இவ்வளவு எல்லாமே இருக்கு, ஏன் ஸ்பேஸ்ல கொண்டு போயிட்டு இதை மாதிரி ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை உருவாக்குறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ நாம என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம். ஒரு சிக்னல் கிடைக்கும், நிறைய விஷயங்கள் இப்போ டெக்னாலஜி எல்லாமே வந்து சேட்டலைட் மூலம் தான் நமக்கு கிடைக்குது. அந்த சேட்டலைட்ல ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடிலாம் இங்கேருந்து போயிட்டு அதை சரி பண்றது, ஒரு ஃபியூல் தீர்ந்து போச்சு இல்லை வந்து சேட்டலைட் வந்து டைரக்ஷன் மாறிடுச்சு அப்படின்னா அதை போயிட்டு சரி பண்றது அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸ்பென்சஸா இருந்த விஷயம். சரி, ஒவ்வொரு முறையும் இதை போயிட்டு சரி பண்ணிட்டு வர முடியாது அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் உருவாக்கிட்டா அங்க இருந்தே எந்தெந்த சேட்டலைட் வந்து எங்க போகுது எல்லாத்தையுமே நம்ம வாட்ச் பண்ணலாம். ஏதாவது ஒன்று ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா கூட சரி பண்ணலாம் அப்படின்ட்டு இதுக்காக எல்லா கண்ட்ரீஸுமே பிளான் பண்ணி அங்க வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் அங்க உருவாக்குனாங்க. இந்த சேட்டலைட் எல்லாம் அவங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் பண்றது, சர்வீஸ் பண்றது அப்படிலாம் ஈஸியா இருக்கும். அது கூடவே நம்ம ரிசர்ச்சும் பண்ணிக்கலாம். ஸ்பேஸ்ல என்னென்ன இருக்கு, எர்த்துக்கு வந்து ஃபேவரா என்ன விஷயம் இருக்கு, எர்த்துக்கு வந்து டேஞ்சரா என்ன விஷயம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அங்க இருந்து ரிசர்ச் பண்ணிக்கலாம். அது போக மைக்ரோ கிராவிட்டி, அதாவது இங்க வந்து நம்ம எர்த்ல வந்து கிராவிட்டி அதிகமா இருக்கும், பட் அங்க போயிட்டு மனிதர்கள் இருக்கிறப்போ அந்த மைக்ரோ கிராவிட்டியில வாழுறப்போ அவங்களுடைய பயாலஜிக்கலா என்ன சேஞ்ச் வரப்போகுது, அவங்களுக்கு உடம்புக்குள்ள சேஞ்ச் இருக்கும், பிசிக்கலா ஏதாவது மாற்றம் வருதா, ஏன்னா அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா ஃபியூச்சர்ல ஸ்பேஸ்ல போய் மனிதர்கள் வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதை மாதிரி ரிசர்ச்சர்ஸ் அப்படிங்கிறதும் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு ஜூன் 5ஆம் தேதி நாசா அனுப்பின 2 பேர் போனாங்க. சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் மில்மோர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. சுனிதா வில்லியம்ஸோட ஆரிஜின் பார்த்தோம்னா அவங்க இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க. இவங்க 2 பேர் போனாங்க. போயிட்டு அங்க சுனிதா வில்லியம்ஸ் வந்து அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ள போன உடனே டான்ஸ் ஆடினது, அவங்க மீன் குழம்பு சாப்பிட்டது, இந்த வீடியோஸ்லாம் நாசா ஷேர் பண்ணாங்க. சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரல் ஆச்சு. பட் இப்போ என்ன பிரச்சனைனா அவங்க ரிட்டர்ன் ஆவாங்க, இந்த தேதியில திரும்ப வருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட டேட்ல அவங்களால வர முடியல. இவங்க இங்கேருந்து டிராவல் பண்ணி போயிருப்பாங்களே ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட், அந்த கிராஃப்ட்ல பிரச்சனை, ஹீலியம் லீக்கேஜ் இருக்கு, இதை தாண்டி டெக்னிக்கல் பிரச்சனை கொஞ்சம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிட்டர்ன் ஆவாங்க அப்படின்னு சொன்ன டேட்டை வந்து மாத்திக்கிட்டே இருக்காங்க. இப்போ நேற்று 26ஆம் தேதி ரிட்டர்ன் ஆவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா ரிட்டர்ன் ஆகல. இப்போ இனிமே எப்போ ரிட்டர்ன் ஆவாங்க அப்படின்னு தெரியல. 2 பேர் திரும்ப எப்படி வர்றது, ஸ்பேஸுக்கு போயிட்டாங்க பட் திரும்ப எப்படி வர்றதுன்னு தெரியல. நாசாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நாசா வந்து இந்த டேட்ல திரும்ப வருவாங்க அப்படின்னு நாசாவாலையும் சொல்ல முடியல. அந்த சுச்சுவேஷன்ல 2 பேர் வந்து உயிருக்கு ரொம்பவே ஆபத்துன்னு சொல்ல முடியாது, பட் எப்போ ரிட்டர்ன் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியல. நாசா அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்க போறாங்க அப்படின்னு தெரியல. இவங்க டிராவல் பண்ணி போன ஸ்பேஸ் கிராஃப்டே பிரச்சனை அப்படிங்கிறப்ப என்ன பண்ண முடியும்? ஆஸ்ட்ரோனட்ஸ் வந்து இதை மாதிரி ரிசர்ச் பர்பஸ்க்காக ஸ்பேஸுக்கு போறது அப்படிங்கிறது ரெகுலரா நடக்கக்கூடிய விஷயம் தான், நடந்துட்டு தான் இருக்கு. நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்து இது வரைக்கும் ஒரு 18 கண்ட்ரிலேருந்து இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை போயிட்டு அங்க ரிசர்ச் பண்ணிட்டு வந்திருக்காங்க. பட் இது ஒரு டைமுக்கு அப்புறம் இதை வந்து ரொம்ப கமர்ஷியலா மாற்றணும், ரொம்ப டெவலப்மெண்ட்டை வேகமாக காட்டணும் அப்படின்ட்டு அமெரிக்கா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதாவது அது வரைக்கும் நாசா போகக்கூடிய ஸ்பேஸ் கிராஃப்ட் எல்லாத்தையுமே நாசா பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இதை இன்னும் இந்த டெவலப்மெண்ட்டை வேகமாக காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிரைவேட்டுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் போயிங் நிறுவனத்திட்ட கொடுத்தாங்க. அவங்க ரெடி பண்ணது தான் இந்த போயிங் ஸ்டார்லைன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட். இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல தான் சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் மில்மோர் போயிருக்காங்க. இது போறதுக்கு முன்னாடியே இங்க எர்த்ல இருக்கிறப்பவே நிறைய பிரச்சனை இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்றாங்க, இந்த டேட்ல வந்து இது எடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு. பட்
கிளம்புறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து இல்ல சின்ன பிரச்சனை இருக்கு, நம்ம இன்னொரு டேட்ல போலாம் அப்படின்னு திரும்ப இன்னொரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி அன்னைக்கு போலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம். அன்னைக்கும் போக முடியல, திரும்ப ஏதோ அங்க டெக்னிக்கல் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் ஜூன் 5ஆம் தேதி ஃபைனலா வந்து இவங்க 2 பேரும் ஸ்பேஸுக்கு போனாங்க. ஸ்பேஸுக்கு போயிட்டு அதான் அந்த வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணாங்க. பட் இவங்க ரிட்டர்ன் ஆவாங்க அப்படின்னு ஜூன் 14ஆம் தேதி இவங்க ரிட்டர்ன் ஆவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரிட்டர்ன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு செய்தி வருது, என்ன அப்படின்னா அந்த டேட்டை வந்து தள்ளி வைக்கிறோம், ஏன்னா இவங்க டிராவல் பண்ணி போன ஸ்பேஸ் கிராஃப்ட்ல வந்து ஹீலியம் லீக்கேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து ஜூன் 22க்கு போஸ்ட்பான் பண்ணியிருந்தாங்க. அது அடுத்து ஜூன் 26க்கு போஸ்ட்பான் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ வந்து என்ன டேட்னே சொல்லாம போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அவங்க 2 பேரும் எப்படி பூமிக்கு வருவாங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருக்கு. இதுக்கு முன்னாடி இதை மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா நடந்திருக்கு. நிறைய ஆஸ்ட்ரோனட்ஸ் வந்து இதை மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. 2022ல கூட இதே மாதிரி ஒரு 3 பேர் போயிட்டு அவங்க டிராவல் பண்ணி போன அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படிங்கிறது டெக்னிக்கல் பிரச்சனையாயிடுச்சு. அதை சரி பண்ண முடியல. என்ன பண்றது அப்படின்னு தெரியல. 6 மாசம் அங்க இருந்துட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அவங்களை அனுப்பிச்சிருந்தாங்க. பட் அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து ரிப்பேர் ஆனதுனால அவங்கள திரும்ப பூமிக்கு கூப்பிட்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமா இருந்தது. ஒரு வருஷம் ஆச்சு. திரும்ப அடுத்த 6 மாசம் அங்கேயே இருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பேஸ் கிராஃப்ட் அனுப்பி தான் அவங்கள கூப்பிட்டுட்டு வர மாதிரி இருந்தது. அதே மாதிரி இதுல நடக்குமா? ஏன்னா இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் பிரச்சனை அப்படின்னா அடுத்தது நாசா என்ன பண்ண போறாங்க? இல்ல இதுக்கு முன்னாடி இத மாதிரி விஷயங்களை ஸ்பேஸ் கிராஃப்ட்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்த ஸ்பேஸ் எக்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்க போறாங்களா? இல்ல ரஷ்யா தான் இதை காலங்காலமா பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்பேஸுக்கு போறது அப்படின்னாவே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு தான் ரொம்ப நாளா இருந்தது. ஸோ அது அவங்கள ரஷ்யா கிட்ட போய் ஹெல்ப் கேட்பாங்களா அப்படின்னு நிறைய கேள்வி இருக்கு. பட் ரஷ்யா கிட்ட போக மாட்டாங்க அப்படின்னு தான் எல்லாம் சொல்றாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அங்க இருக்கக்கூடிய எலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் வந்து இதை மாதிரி நிறைய ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன பண்ண போறாங்க, எப்படி அங்க இருக்க உயிருக்கு போராடிட்டு இருக்க ஒரு 2 பேரை வந்து எப்படி திரும்ப கொண்டு வர போறாங்க, எவ்வளவு நாள் அங்க இந்த டிலேங்கிறது எவ்வளவு நாள் இருக்கும் அப்படின்னு. பட் போயிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு பிரைவேட்டு, கவர்மெண்ட் வந்து அவங்கள நம்பி இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. பட் எந்த அளவுக்கு இதை சீக்கிரம் சரி பண்ணி அவங்கள பூமிக்கு கொண்டு வர முடியுமோ அதுக்கான வேலை அப்படிங்கிறத செய்வாங்க. பட் ஒரு 2 பேர் வந்து சுனிதா வில்லியம்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஸ்பேஸுக்கு போறது அப்படிங்கிறது இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. ஏற்கனவே 2006ல ஒரு டைம் போயிருக்காங்க, 2012ல போயிருக்காங்க. சொல்லப்போனா ஸ்பேஸ்ல வந்து அதிகமா ஸ்பேஸ் வாக் பண்ண உமன் அப்படின்ட்டு ஒரு ரெக்கார்டே வச்சிருக்காங்க. அவங்க ஸ்பேஸ் வாக் பண்றது அப்படிங்கிறது சுனிதா வில்லியம்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு இது. ஸோ இதை பத்தின அவங்களுக்கு டெக்னிக்கலா ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன். அதனாலதான் இப்ப 3வது முறையா போயிங் வந்து அவங்கள சூஸ் பண்ணி இதை மாதிரி நாசா வந்து அவங்கள சூஸ் பண்ணி இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல அமைச்சிருக்காங்க. பத்திரமா சேஃபா வரணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எண்ணமும். எல்லாம் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இதுக்கு முன்னாடி இதை மாதிரி ஒரு மோசமான சம்பவம் நமக்கு இந்திய வம்சாவளியை சேர்ந்த கல்பனா சாவ்லாவுக்கே நடந்திருக்கு. 2003ல இதே மாதிரி தான் ஃப்ளோ லைன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட்ல வந்து ஸ்பேஸுக்கு போயிருந்தாங்க கல்பனா சாவ்லா. அவங்க போறதுக்கு முன்னாடியும் அது வந்து 2000லேயே பிளான் பண்ண அந்த டிராவல் 2000 2001 தள்ளி போய் டிராவல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போயிட்டு டெக்னிக்கல் ப்ராப்ளம் அப்படின்லாம் மாற்றி தான் 2003ல போனாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்பேஸுக்கு போயிட்டு திரும்ப வரப்போ எர்த்துலேருந்து ஒரு 15 மினிட்ஸ் அவைவில் இருக்கிறப்போ இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா இருந்திருந்தா அவங்க திரும்ப ரிட்டர்ன் ஆயிருப்பாங்க. அந்த சுச்சுவேஷன்ல அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து வெடிச்சு இறந்து போனாங்க. ஸோ நமக்கு இந்த இன்சிடென்ட் கூட பார்க்குறப்போ அது லைட்டா ஞாபகத்துக்கு வந்துட்டு போகுது. ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லாம திரும்ப வந்து நாசா வந்து இந்த விஷயத்த வந்து எப்படி ஹேண்டில் பண்ணி எப்படி சேஃபா அவங்க 2 பேரையும் கீழே திரும்ப பூமிக்கு கொண்டு வர போறாங்க, இல்ல 2022ல இருந்த மாதிரி மாச கணக்குல இந்த விஷயம் நீடிக்குமா, என்ன செய்யறாங்க நாசா அப்படின்னு பார்ப்போம். We'll see you on next video. Bye viewers.